வணக்கம் அன்பு நேயர்களே, உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்த யோகி பேரம்பலவாணன். மகர ராசி அன்பு நேயர்களே, மகர சங்கராந்தி என்று சொல்லக்கூடிய அற்புதமான காலம் உங்களுக்காகவே உருவாக்கப்பட்டது. அறுவடை காலம், பருவநிலையின் மாற்றங்கள், இயற்கையின் மாற்றங்கள், உங்களுடைய ஒவ்வொரு விஷயமும் செயற்கையால் நீங்கள் மாறாதவர்கள், இயற்கைக்கு அடிபட்டவர்கள். உங்கள்கிட்ட தான் எல்லா சூழலுமே உருவாகும். அது உத்தராயணம் தட்சாயணம் என்று மாறக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடியவர்கள். ஆகையினால் நீதியும் நேர்மையும் உங்களுக்குள் விளையாடிக்கொண்டுதான் இருக்கும். அது இல்லறமாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுடைய ஆஃபீஸ் நிர்வாகமாக இருந்தாலும் சரி, நீங்கள் யாருக்கு எது செஞ்சாலும் அவங்க உங்களை குறை சொல்லுவாங்க. அவங்க குறை சொல்லக்கூடாதுன்னு நீங்கள் எவ்வளோ தான் சாமர்த்தியமாக இருந்தாலும் அவங்க குறை சொல்லாத இருக்க மாட்டாங்க, நீங்கள் அவங்கள குறை சொல்லாத இருக்க மாட்டீங்க. ஆகையினால் அவர்களை பற்றி நீங்கள் நினைக்காதீங்க, உங்களை பற்றி நீங்கள் நினைங்க. ஏன்னு கேட்டால் குறையிலிருந்து அவர்களை எப்படி நிவர்த்தி பண்ண வேண்டும் என்ற ஒரு யுக்தி உங்கள்கிட்ட இருக்குது. ஏன்னு கேட்டால் சூரியன் சந்திரன் செவ்வாய் எல்லோரும் உங்கள்கிட்ட தான் குறை சொல்லுவாங்க. அவங்க கஷ்டத்தை உங்கள்கிட்ட தான் சொல்லுவாங்க. அந்தாண்ட ராகு, குரு, சனி, புதன் இவங்கெல்லாம் யார்? உங்களுக்கு அடுத்தது வரங்க சூரிய சந்திரன்ட்ட தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட தாயும் தந்தையுமாக விளங்கக்கூடிய மகர ராசி அன்பு நேயர்களே, உங்களுக்கு அன்பும் அறிவும் தெளிவும் தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் மிக மிக கவனமாக தனக்குன்னு ஒரு சிலர் பாருங்கள் சொல்லுவாங்க, இவங்க சுயநலமாக இருக்காங்கன்னுவாங்க. சுயநலமாக இருப்பது உங்கள் வேலை இல்லைன்றது ஜோதிடர்களுக்கு தெரியும். ஏன்னு கேட்டால் பிறருக்கு சிரமம் கொடுக்காத இருக்கிறீங்க, அது உங்களை பொறுத்த வரையும். அவங்களுக்கு அப்படி கிடையாது. நான் கேட்குற நேரத்துக்கு அவங்க சொல்ல மாட்டுறாங்களே, அப்போ எதுக்கு அவங்க இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம், அப்படி தான் அவங்க கேட்பாங்க. ஆகையினால பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது. சூரியனும் சந்திரனும் உடைய கிரக நட்சத்திரம் திருவோண நட்சத்திரமோ அதிலெல்லாம் எப்பேற்பட்டவங்க பிறந்தவங்க, அவ்வளோ பெரிய அற்புதமான அந்த மகர ராசி நேயர்கள். இந்த மகர சங்கராந்தியே உங்களுக்காக அறுவடை செய்து இயற்கையோடையும் பசுக்களுக்கும் கன்னிமார்களுக்கும் பூஜைகள் செய்யக்கூடிய அற்புதமான பண்டிகையே உங்கள்கிட்ட தான் உருவாகுது. ஆகையினால் குதூகலமாக வாழ வேண்டிய நீங்கள் ஒரு சில கன்னி பெண்கள் வாழ முடியாத வேதனையில் அகப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். இது 13 வயதிற்கு மேலே 22 வயதுக்குள்ளே இருக்கிற நீங்கள் பாதிப்பு இருந்தால் உடனே உங்களை அணுகுங்கள். ஏனென்றால் அந்த பாதிப்பை இளமையிலேயே அதை சரி செய்வது எப்படின்னு தெரிஞ்சிங்க. பெற்றோர்கள் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு இது மாதிரி இக்கட்டு வருதுன்னா உடனே கேட்டு அவர்களோடு எங்களுடைய கருத்துக்களை இணங்கி அவர்களுக்கு தெளிவுபடுத்திட்டிங்கன்னா பின்னாடி பிரச்சனையில் மாட்ட மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா அந்த வீட்டு அதிபதி உச்சத்தில் 10ஆம் இடத்துக்கு வருவார். அந்த 10ஆம் இடத்துக்கு அதிபதிக்கு 10ஆம் இடத்துக்கு சந்திரனாக வருவார். அப்போ அவரே 7ஆம் அதிபதியாக வர்றார். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும். வாழ்க்கையில் நட்பின் மூலமாக பிரச்சனை வரும். ஒரு பெண் இன்னொரு பெண்ணோட தொடர்பு கொள்ளும்போது பிரச்சனை வரும். ஒரு ஆண் ஒரு பெண்ணோட சம்பந்தப்படும் போது இடையில் தாயால் பிரச்சனை வரும். திருமணமாயிருக்கும் தாய் பிரச்சனையால் பிரிவினை வந்துவிடும். சில பெண்கள் தாயோட சொல்ல கேட்டுக்கிட்டே அது பின்னாடியே போவாங்க, குடும்பம் நடத்த முடியாத போயிடும். இப்படி பல இன்னல்கள் பல வயதுக்கு ஏற்ப சூழ்நிலைக்கு ஏற்ப இந்த மகர ராசி நேயர்களுக்கு வரும். இப்போது 8க்கு உடையவனாக பொருட்படுத்த அதே சூரியன் தான் இந்த ராசிக்குள்ளே வராரு. தன்னுடைய சுயசாரத்தில் வரார், தன்னுடைய விரையாதிபதி சாரத்தில் வரார். ஆகையினால அந்த பொறுப்பெடுத்தவரும் விரையாதிபதியுமாகிய சாரத்துக்குள் தான் செல்வதனால் இந்த ராசி அன்பு நேயர்களை பொறுத்தவரையும் இந்த தை மாதத்தில் மிகவும் பொறுப்புள்ள நபர்களாக இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர்கின்ற தருணம் இது. இந்த தருணத்தில் நீங்கள் பொறுமையாக யார்கிட்ட எந்த கோபதாபங்கள் இல்லாமல் நீங்கள் இருந்தால் உங்களுடைய குழந்தைகளுடைய வம்ச விருத்தி சிறப்பாக இருக்கும். நீங்கள் இங்கே தப்பு பண்ணால் உங்களுடைய குழந்தையோட வம்ச விருத்தி பாதிப்புக்கு ஆளாகும். அதே நேரத்தில் உங்களை பொறுத்தவரையும் பொருளாதாரத்தில் கரெக்டாக இருப்பீங்க. நீங்களாக இஷ்டப்பட்டு எல்லாருக்கும் செய்வீங்க. உங்களை நாடி வரக்கூடியவங்களுக்கு செய்வீங்க. உங்களை தேடி வந்தால் செய்வீங்க. நீங்களாக போய் செய்ய மாட்டீங்க.
ஒரு பண்டிகை, இந்த பண்டிகை நேரத்தில் உங்கள் உறவுகளோடு சேர்ந்து பழக கற்றுங்க. அப்படி ஒரு சிலர்கள் சித்தர்கள் வாழ்கின்ற இடத்தை நோக்கி பயணிப்பதும் சிறப்பை தரும். ரெண்டும் இல்லாத ஒரு வக்ர நிலையில் தன்னை வைத்து கொண்டால் அது நோயை உண்டு பண்ணி பல சேர்த்து வைத்த பொருளை அழிந்து போகும். மூத்த சகோதரர்களால் பிரச்சனை வரும், சகோதரிகளால் பிரச்சனை வரும். உங்களுடைய தாயே உனக்கு நல்லது சொல்லுவாங்க, அது அவங்க பழக்க வழக்கத்துக்கு ஏற்ப அது நல்லது தான். உங்கள் சூழலுக்கு ஏற்ப அது நல்லதான்னு யோசித்து நீங்கள் செயல்படுங்க. உங்களால் யோசிக்க முடியாது. மூத்த சகோதரர்களுடனும் தாயுடனும் ஒரு அன்பு மனப்பான்மையில் சிக்கி உங்களை நிறைய குழந்தைகளுக்கு பாதிப்பை உண்டு பண்ணிடுவீங்க. உங்களுடைய காலத்தை தள்ளிடுவீங்க. ஆனால் உங்கள் குழந்தைகள் நோய்வாய்ப்படுவதும் பிரச்சனையாவது நிறைய வழிகள் இருக்குது. ஆகினால் அன்பு நேயர்களே, மகர ராசி அன்பு நேயர்களே, ரொம்ப கவனமாக இருங்கள். உங்களுடைய வாழ்க்கையின் தரம் தகுதி வாய்ந்த நபர்கள் நீங்கள். உங்களால் இந்த பிரபஞ்சத்துக்கு எவ்வளோதோ காரியங்கள் நடக்க வேண்டியிருக்கு, நடக்கணும். அதுக்குள்ள நல்ல குணாதிசயம் படைத்த நீங்கள் இந்த பொங்கல் பண்டிகையில் உற்றார் உறவோடு மற்றவர்களோடும் பெற்றோருடன் சிறப்பாக இந்த பண்டிகை கொண்டாட வேண்டும் என்று இந்த பிரபஞ்சம் வேண்டிக் கொள்வதை உணர்ந்து வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்த யோகி பேரம்பலவாணன். எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தை மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம். நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் தை மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலையில், அதாவது ஜனவரி மாதம் 15ஆம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. கேட்டை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில், விருச்சக ராசியில், மகர லக்னத்தில், புதன் பகவானுடைய திசையில் 229 டிகிரியில தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. இப்படி பிறக்கும்போது இந்த மாதத்தில் பார்த்தா முக்கியமான ஒரு 4 நிகழ்வுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தை மாதம் 1ஆம் தேதி, அதாவது தை பொங்கல் அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, தை மாதம் 4ஆம் தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை அமாவாசை. அதாவதுன்றது இறந்தவங்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு அற்புதமான ஒரு அமாவாசை. பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருடத்துல முக்கியமான 3 அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி அமாவாசை, புரட்டாசி மாகாளி அமாவாசை, இது தை அமாவாசை. இந்த 3 அமாவாசையுமே இறந்தவங்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கும்போது, அதாவது இறந்தவங்களுக்கு நம்ம படையல் போட்டு சாமி கும்பிடும் பொழுது இறந்தவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம். அதே மாதிரி அந்த இறந்தவங்களோட ஆத்மா சாந்தி அடையும் போது அவங்களே நம்ம வீட்டில் பிள்ளைகளா பிறப்பாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம் உண்டு. அதனால இந்த தை அமாவாசை, அதாவது பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி அன்னைக்கு வர்றதுனால நீங்க இறந்தவங்களுக்கு சாமி கும்பிட்றதுக்கு உண்டான நாள் தை மாசம் 4ஆம் தேதி தை அமாவாசை. இறந்தவங்களுக்கு வழிபாடு செய்யுங்க. அதாவது உங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும். நம்ம பிள்ளைகளுக்கு புண்ணியத்தை சேர்த்து வச்சுட்டு போகணும், பாவத்தை எப்பயுமே சேர்த்து வச்சுட்டு போகக்கூடாது. அதனாலதான் இந்த இறந்தவங்களுக்கு நம்ம கொடுக்குற இந்த தர்ப்பணம். சரிங்களா? மகர ராசி நேயர்களே, மகர ராசியில பிறந்த உங்களுக்கு இந்த தை மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறார் அப்படின்னு பார்த்தா, பொதுவாகவே ஒரு மனிதனுக்கு தை மாதம் ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும். ஆனால் தை மாசம்ன்றது ஒரு அற்புதமான மாதம். தமிழ் மாசத்துலேயே ரொம்ப அருமையான மாதம் தை மாதம். அதுக்கு தான் முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க, ஒன்றும் பயப்படாதப்பா, தை வந்ததுன்னா உனக்கு வழி பிறக்கும், சூப்பராக இருக்கும், நீ பயப்பட வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஆனால் மகர ராசிக்காரங்களுக்கு 2025 நிறைய போராட்டத்தை சந்திச்சிருப்பீங்க. 26 பிறந்தா மகர ராசிக்காரங்க பாருங்க, கோடீஸ்வரனா இருவங்க கோட்டை கட்டி வாழ்வாங்க நல்லா சொல்லியிருப்பாங்க. அது நிச்சயமா இந்த மாசத்துல உங்களுக்கு நடக்க போகுது. ஏன்னா மகர ராசிக்காரங்களுடைய நிலைமை இந்த தை மாதத்துல இருந்து
உங்களுக்கு நல்லதே நடக்க போகுது. எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு சாதகமா இருக்க போகுது. உங்க ராசியாதிபதி யாரும் இல்லை, சனி பகவான். அதாவது லஞ்சம் வாங்காத ஒரு கிரகம் யாருன்னா சனி பகவான் மட்டும்தான். நீதிமான், நேர்மையான கிரகம். சனி பகவான் 333 டிகிரியில மீன ராசியில பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல குருவுடைய சாரம் வாங்கி உட்கார்ந்துருக்கிறார். அற்புதமான வாய்ப்பு. குரு வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார், நல்லதே கொடுப்பார். அப்ப மகர ராசிக்காரங்களுக்கு 7.5 சனியெல்லாம் இருந்து முடிஞ்சு போச்சு. அப்ப இந்த 2025 பார்த்தீங்கன்னா 7.5 சனி இருந்தது, நிறைய கஷ்டப்பட்டீங்க. 7.5 சனி முடிஞ்சது, அடுத்தது வக்கரத்துக்கு போனாரு, அதனால நிறைய கஷ்டப்பட்டீங்க. பொதுவாக 2025 உங்களுக்கு நல்லா இல்லை. உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லை, வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லை, போராட்டங்கள் அதிகமாக இருந்தது, அதாவது எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தது, அந்த எதிர்பார்ப்புக்கு தகுந்த பலன் குறைவாக இருந்தது. ஆனால் இந்த 26ல் இந்த தை மாதம் உங்களுக்கு வெற்றி பயணம் தொடங்க போறீங்க. நீங்க நினைச்ச இலக்கு அடைய போறீங்க. எப்படியும் வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கை இல்லைங்க, இப்படிதான் வாழன்றது ஒரு விதிமுறை இருக்கு. நிச்சயமா சொல்றேன், அந்த விதிக்கு தகுந்த மாதிரி நீங்க வாழ போறீங்க. ஒரு விமானம் போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த விமானம் பாதை இருக்கிற வரைக்கும் தானே போகும், அதுக்கு மேல எப்படா போகுன்ற ஒரு பயம் வேண்டாம். அது பாதை கட்டானதுனாலதான் பறக்க தொடங்கினது, ஜெயிச்சது. அந்த மாதிரி 25ஓட உங்களுடைய பாதை கட்டாயிடுச்சு. 26 உங்க பயணம் பறக்க போகுது. சொல்றவங்களாம் அப்படிதான் சாமி சொல்றாங்க, ஆனா எனக்கு நல்லா இல்லையே அப்படின்னு சொல்ற உங்களுக்கு நான் சொல்றேன், உங்க சுய ஜாதகம் ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க. உங்க ஜாதகம் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருண்டுனாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டும். சரிங்களா? நம்மளுடைய எப்பயுமே நம்ம பாசிட்டிவா திங்க் பண்ணணும், அப்பதான் நம்ம வாழ முடியும், சாதிக்க முடியும். நெகட்டிவாவே திங்க் பண்ணிட்டு இருந்தோம்னா அங்கேயே இருக்க வேண்டியதுதான். முடியும் நம்பிக்கை போராடுங்க. தன்னம்பிக்கையா மேல வந்துருவோம் அப்படின்னு கடல்லையே நீங்க குதிச்சாலும் ஜெயிச்சிடலாம், வெளியில் வந்துடலாம். தன்னம்பிக்கை இல்லாம கிணத்துல குதிச்சா கூட வெளியில் வர முடியாது. ஒரு மனிதனுக்கு முதல்ல என்ன வேணும்னா தன்னம்பிக்கை வேணும். அந்த தன்னம்பிக்கை இந்த மாசம் உங்களுக்கு சூப்பரா இருக்க போகுது. இதுக்கு ஆதாயம் என்ன சார் தெரிஞ்சுக்கோங்க. உங்க ராசியாதிபதி சனி பகவான் உங்களுக்கு இப்ப சகாய சனியா உட்கார்ந்துருக்கிறார். நல்லதை மட்டுமே கொடுக்குற இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். சகாய சனி, நல்லதே நடக்கும். தொழில் மாற்றம் ஏற்படும், தொழில் இருக்கிற குழப்பங்கள் தீரும், தொழில் ஆரம்பிக்க போறீங்க, ஆரம்பிச்ச தொழில் இருக்கிற தடைகள் விலகும். ஆரம்பிச்சு நஷ்டப்பட்டு விட்டுட்டு வெளியில் வந்தவங்களுக்கு இந்த டைம் ஆரம்பிங்க, நல்லது நடக்கும். தொழிலில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும், பயப்படவே வேண்டாம். நான் சொல்றது, உங்க தொழிலில் இருக்கிற பிரச்சனைகள் கண்டிப்பாக விலகும் போது 4 காசு உங்க கையில பார்ப்பீங்க. இடம், மண்ணு, மன, பொன் பொருள் நீங்க வாங்கறதுக்கு உண்டான பிராப்தம் இந்த மாதம் இருக்குது. நிறைய பேருக்கு அந்த கார் எடுக்கணும், வண்டி மாற்றணும், புதுப்பிக்கணும்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் இந்த மாசம் நீங்க எடுக்க போறீங்க. இடம் கிரைம் பண்ண போறீங்க, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண போறீங்க, வீடு கட்டுறதுக்கு உண்டான வேலையை பார்க்க போறீங்க. கையில 4 காசு இல்லை, எங்க சாமியை நான் போய் வாங்குறேன் அப்படி நீங்க நினைக்கிறீங்களா? அதுக்கு தான் ஆதாயத்தோட சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். முதல்ல உங்களுக்கு சகாய சனி, தொழிலில் மாற்றங்கள் நடக்கும்போது 4 காசு உங்களுக்கு வரும். வீடுக்குள்ள காசு இருந்த காலம் போய் வீட்டில் 4 காசு எங்க இருக்குமோ குழப்பத்தில் இருந்தீங்க, அந்த குழப்பம் இதுக்கு மேல உங்களுக்கு இருக்காது, நீங்க பயப்பட வேண்டாம். அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ருண ரோக சத்ரு குருவா இருக்கிறாரு. குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப குரு அள்ளி கொடுக்கிற இடத்துல இருக்கிறார், பயப்படவே வேண்டாம். 6ஆம் இடம் 6, 8, 12 உட்காந்து கிரகம் வேலை செய்யாது, உண்மைதான். குரு இப்போ வக்கரத்துல எல்லாம் இருக்கிறாரு, நல்லதே நடக்கும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்துட்டுனா உங்களுக்கு குடும்ப ராகு 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. குடும்ப ராகு அஷ்டமத்து கேது. கேது பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவர் குழப்பத்தை கொடுத்தாலும் ராகு குடும்ப ராகுவா 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள் சரியாகும், பயப்பட வேண்டாம். பிரிஞ்ச குடும்பம் ஒன்னா சேரலாம், பிரச்சனையே இருந்த குடும்பம் அதாவது சரியாகும். உடல் உபாதிகளோட கொடுத்த காசு வாங்க முடியாம, வாங்கின கடனை கட்ட முடியாம, வெச்ச நகையை திருப்ப முடியாம, ஏதோ ஒரு மன அழுத்தத்துல இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அற்புதமா இருக்குன்றதுல மாற்றம் இல்லை.
ஏதோ ஒரு வகையில் முயற்சி மட்டும் கைவிட்டுறாதீங்க. முடியுன்ற தன்னம்பிக்கையா உங்க குலதெய்வத்தினோட வழிபாடு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லையா, முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்லக்கூடிய இடத்துக்கு நீங்க ஒரு தடவை போயிட்டு வாங்க. ஏன்னா உங்களுடைய ராசியாதிபதி சனி பகவான் திருநள்ளாறு பொதுவாக சனி பிடிச்சதும் போகணும், மற்ற டைம்ல போகக்கூடாது. அதனால குற்றால நாதர், குற்றால ஈஸ்வரர் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும். ஏன்னா நமக்கு படைச்சவன் பிரம்மன், தலையெழுத்தை மாத்தி அமைக்கிறது யாருன்னா சிவன் தான். சிவனை வழிபடுங்க. அதுதான் குற்றால ஈஸ்வரன், குற்றால நாதர். குற்றாலத்தில் இருக்கு, ஒரு தடவை போயிட்டு வாங்க, நிச்சயமா உங்களுக்கு நல்லா இருக்கும். அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு சனி 3ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் குரு 6ஆம் இடத்துல இருக்கிறாருன்னு சொல்லியிருந்தேன். இது ரெண்டுமே உங்களுக்கு ஃபேவரா தான் இருக்குது. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா, உங்க ராசியில தான் இப்போ சூரியன் இருக்கிறார். மாத கிரகம் சொல்லக்கூடிய சூரியன் உங்க ராசியில தான் இருக்கிறார். சூரியன் எந்த இடத்துல உட்கார்றாரோ அதுக்கு தகுந்த பலன் நிச்சயமா கொடுத்துருவார். நெருப்பு கிரகம் யாருன்னா சூரியன் தான். தை மாசத்தை முழுவதுமே சூரியன் உங்க வீட்டில் தான் இருப்பார். அப்ப தேவகுரு அசுரகுருன்னு சொல்லக்கூடிய இப்ப இந்த குரு பகவான் பொதுவாக உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருந்தாலும், ஆனா அசுரகுருன்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு சூரிய பகவான் உங்க ராசியில் இருக்கிறது நிச்சயமா இந்த தை மாசம் 29 நாளுமே குரு உங்க வீட்டுல தான், சூரியன் உங்க வீட்டுல தான் இருப்பாரு. அதனால உங்களுக்கு சூப்பரா இருக்கு. குரு கூட பாத்தீங்கன்னா, அதாவது சுக்கிரனும் இருக்கிறாரு. திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரனும் உங்க வீட்டுல தான் இருக்கிறார். அதனாலதான் வண்டி வாகனம் வாங்குற யோகம், மாத்திரை யோகம், புதுப்பிக்கிற யோகம், அதாவது திடீர்னு இந்த ஆடம்பர பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அப்ப சூரியனும் சுக்கிரனும் இணையும் போது சுக்கிர ஆதித்ய யோகம் உங்க வீட்டுல ஏற்பட்டிருக்குது. இது ஒரு யோகம். 2ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் வராரு, உங்க வீட்டுக்கு வராரு. 12ல இருக்கக்கூடிய செவ்வாய் உங்க வீட்டுக்கு வராரு 2ஆம் தேதி அன்னைக்கு, தை மாசம் 2ஆம் தேதி அன்னைக்கு வராரு. அப்படி வரும்போது அதாவது சுக்கிர மங்கள யோகம் உங்க ராசியில ஏற்படுது. முதல்ல ஆல்ரெடி சுக்கிர ஆதித்ய யோகம் உங்க ராசியில ஏற்பட்டிருக்குது. 2வது சுக்கிர மங்கள யோகம் 2ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு ஏற்படுது. 3ஆம் தேதி புதன் உங்க வீட்டுக்கு வராரு. அப்ப அந்த புதன் உங்க வீட்டுல வர்றதுனால என்ன ஆகுதுன்னா, அதாவது புதன் ஆதித்ய யோகம் இடத்துல ஏற்படுது. அப்ப உங்க வீட்டுல இந்த மாத கிரகம் சொல்லக்கூடிய 4 கிரகங்களும் உங்க ராசியில இருந்து உட்கார்றாரு. அற்புதமான வாய்ப்பு. 4 கிரகம் உங்க வீட்டுல தான் உட்காருது. சூரியன் ஆல்ரெடி உட்கார்ந்து இருக்கிறாரு, சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப இந்த மாசம் தை மாசம் 29 நாளும் சூரியன் உட்கார்ந்து இருப்பாரு. 22 தேதி வரைக்கும் சுக்கிரன் உட்கார்ந்து இருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கு 2ஆம் தேதி வர செவ்வாய் பகவான் இந்த மாதம் முழுவதும் உட்கார்ந்து இருப்பாரு. அதுக்கப்புறம் 3ஆம் தேதி வர புதன் பகவான் 20 தேதி வரைக்கும் உட்கார்ந்து இருப்பாரு. 20ஆம் தேதி என்ன பண்ணுவாருன்னா அடுத்தது கும்பத்துக்கு போயிடுவாரு. அப்ப இந்த 4 கிரகம் உங்க வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறதுனால நிச்சயமா உங்களுடைய ஜாதகம் மட்டும் ஒண்ணு நல்லா இருந்துருச்சு அப்படின்னா நிச்சயமா சொல்றேன், நீங்க சாதிக்க போறீங்க. அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க. சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறனுங்க. நன்றி. நாம் காண இருப்பது மகரம். சிகரத்தை அரிப்பது மகரம், சீற்றத்தை தணிப்பது மகரம், வெற்றி வகை சூடுவது மகரம், எல்லையில்லாத இன்பத்தை கொடுப்பது மகரம். உங்கள் மகரத்தில் தாங்க ஆதித்யனார் போகிறாரு, உங்கள் மகரத்தில் தாங்க அர்க்கன் போகிறாரு, உங்கள் மகரத்துக்கு தாங்க பாஸ்கரன் போகிறாரு, உங்கள் மகரத்துக்கு தாங்க ஒளி விளக்காக இருக்கக்கூடிய சூரியன் போய் சஞ்சரிக்கின்ற மாதமே மகர மாதமாகும். மாதமே சங்கராந்தி ஆகும். மாதமே எல்லா உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தன செய்யக்கூடிய மாதம், மகராசனாக இருக்கக்கூடிய மாதம், எதையும் தாங்கி கொள்ளக்கூடிய மாதம், பூமி மாதாக்குரிய மாதம், புத்துணர்க்குரிய மாதம், எல்லா வகையிலும் சிறப்புக்குரிய மாதம்தான் மகர சங்கராந்திக்கும் தை திங்களுக்கும் போகிக்கும் பொங்கலுக்கும் வீர தீர செயல்பாட்டு ஜல்லிக்கட்டுக்கும் அதையெல்லாம் விடுத்து காதலர்கள் ஒன்றோடு ஒன்று கலக்கக்கூடிய காணும் பொங்கலும் இருக்கக்கூடிய 4 பொங்கல் வருது நமக்கு. இந்த 4 பொங்கலில் நீங்கள் எந்த பொங்கலை எடுத்துக்கிட்டீங்கிற ஒரு விழிப்புணர்வை கொண்டு வாங்க. தை பிறந்தால் வழிபிறக்கும் மகரம், தை பிறந்தால் வழிபிறக்கும் மகரம்தான். பார்த்தீங்களா? அப்போ சூரியனார் உங்கள் வீட்டுக்கு வர்ற நாள் இனிய நாள், நன்னாள், அதுவே பொன்னாளாக மாறும். மகர ராசிக்கு நீங்கள் செய்யக்கூடிய தொழில்
கண்டிப்பாக எந்த தொழிலாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நேரம் இந்த மகர ராசிக்கு. உங்கள் வாழ்க்கையை விளக்கேற்றக்கூடிய நேரம், தீபஜோதி பரபிரமம் தீபஜோதி தமோபகம்னு சொல்லக்கூடிய நேரம் இந்த மகர ராசிக்கு மிக அற்புதமான நேரம். திங்களில் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதுன்றது உங்களுக்கு தான். தை மகளே வா வா, தமிழகத்தை காப்பாற்ற வா வா, அப்படியும் உங்களுக்கு தான். எல்லா வகையிலும் சிறப்புக்குரியதாங்க. கண்டிப்பாக உங்களுடைய லக்னத்தை பார்த்துக்கோங்க. மகர ராசிக்கு ஏற்கனவே இந்த மற்ற ஆண்டை விட இந்த ஆண்டு சிறப்பு. எந்த வகையில் சிறப்பு? 2026 புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு, அது ஒரு சிறப்பு. அதுக்கடுத்து மிளகு ஈற்றுவது போல் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய திங்கள் உங்களுக்கு தை மாத பலன் உங்களுக்கு இன்னொரு சிறப்பு. அப்போ மட்டிலா சிறப்பு வருது. என்ன செய்யணும்? நீர்நிலைகள், ஏஜெண்டு, விவசாயம், கருப்பு, உளுந்து, பயிர் வகைகள், ஜேசிபி, பொறியியல் துறை, செங்கல் துறை, நல்ல உயர்ந்த மரங்கள், தேக்கு, பலா, அந்த மாதிரி உயர்ந்த மரங்கள், இதை பற்ற இந்த சணல், இந்த மாதிரி சணல் சம்மந்தப்பட்டது, நார் சம்மந்தப்பட்டது, பூக்கள் சம்மந்தப்பட்டது. அதுக்கடுத்தது தான் இப்போ பெரிய பெரிய வேலை போட்டி போட்டு போகிறாங்க. போட்டி போட்டுட்டு ஒரு வெஜிடேரியனுக்கும் நான் வெஜிடேரியனுக்கும் போட்டி போட்டு வருது. எங்கே? நாமக்கல்ல. என்ன முட்டை விலை இன்றைக்கி 8 ரூபா வாங்குறான், அப்புறம் 7 ரூபா வாங்குறான். அப்போ மகர ராசிக்காரவங்க கொஞ்சம் அதை கவனிச்சுக்கங்க. மகர ராசியும் கும்பராசிக்கும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. காற்று உள்ள போதே தோற்றுக்கொள் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் கோழிப்பண்ணையாக இருந்தாலும் சரி, ஆட்டுப்பண்ணையாக இருந்தாலும் சரி, மாட்டுப்பண்ணையாக இருந்தாலும் சரி, மகராசான இருக்கக்கூடியது மகர ராசி. மகராசனம் இருக்கக்கூடிய மகர ராசி. எந்த தொழிலும் முதல்ல நீங்கள் உழைப்பாளி, அதனால தான் எதையுமே பயப்பட மாட்டீங்க. எல்லா தொழிலும் பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. எந்த தொழிலும் செய்யலாம். கேவலம், அசிங்கம் இதெல்லாம் நினைக்கவே கூடாது. எந்த தொழிலும் செய்ய எல்லாவற்றுக்கும் எலிஜிபிலிட்டியாக இருக்கிறது, தைரியமாக இருக்கிறது, எல்லாத்தையும் பாகுபாடற்ற தன்மை உள்ளது மகர ராசி. அதனால தான் அங்கே உழைப்பாளிக்கு மதிப்பு, அதனால தான் அங்கே தொழிலாளிக்கு மதிப்பு. இந்த உழைப்பாளி ப்ளஸ் தொழிலாளியும் சேர்ந்து தான் முதலாளியை ஆக்குறாங்க. டிரைவராக போயிருப்பார், கண்டக்டராக போயிருப்பார். முதல்ல கண்டக்டராக போயிருப்பார், அப்புறம் கற்றுக்கிட்டு டிரைவராக போவார், அப்புறம் கற்றுக்கிட்டு டிரைவரை போய் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனோடனே சூப்பர்வைசராக போவார், அப்புறம் டிக்கெட் கலெக்டராக போவார், அப்புறம் கரெக்டாக எல்லாமே பண்ணிட்டோமே, நம்மளே பண்ணுறோம், நம்மளும் ஒரு கார் வாங்கலாமே அப்படின்னு ஒரு கார் வாங்குவாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் யார் காரணம்? மகரம் தான். அதுதான் இந்த வேலையை செய்யும். மகரம் தான் டெவலப் ஆகிட்டு போகும், மகரம் தான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், மகரம் எல்லா வகையிலையும் அட்ஜஸ்டட் ஆகும். குறிக்கோளோடு இருக்கக்கூடிய ராசி மகரம். அதுதான் சிகரத்தை அடையக்கூடியது, குறிக்கோளோடு இருக்கக்கூடியது தான் மகரம். அதனால தான் இந்த திங்கள் உங்கள் மாசிக்கு எக்ஸ்பெஷலி உங்களுக்கு சிறப்பாக சொல்லக்கூடிய அடியன் சிறப்பாக சொல்லக்கூடிய நாளும் இந்த மாதம் மிக சிறப்பாக மற்றற்ற மகிழ்ச்சியையும் மகிழ்வையும் வளர்ச்சியையும் வளமும் கண்டிப்பாக கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. ஐயனார் வழிபாடு, கருப்புசாமி வழிபாடு, அம்பிகை வழிபாடு, கோபூஜை வழிபாடு, இந்த வழிபாடெல்லாம் பண்ணிட்டு வாங்க. மகர ராசிக்கு மகத்தானதாக உங்கள் மாதத்தில் நுழையக்கூடிய பூமி மாதா. ஏன்னா நெருப்பு ராசி கிடையாதுல்ல. பாருங்கள், இந்த திங்கள் எந்த ராசியில் வருது? நெருப்பு ராசிலையாக வருது, நீர் ராசிலையாக வருது, காற்று ராசிலையாக வருது? இல்லை, நில ராசியில் தான் வர்றாள், நிலத்தில் தான் அமர்றா. நிலத்தினுடைய பெருமையை குடிப்பது திங்கள், நிலமகளை பெருமைப்படுத்துவது திங்கள், விவசாயத்தை போற்றுவது திங்கள், இயற்கை எண்ணெயை போற்றுவது திங்கள். அது எல்லாமே எங்கே சேர்ந்து வருது? மகரத்திற்கு. எல்லாமே மகரத்திற்கு, உங்கள் ராசிக்கு சேர்ந்து வருது. அதனால தான் மகர ராசியில் பிறந்தவங்க பிறகு அந்த குறிப்பிட்ட வயசுக்கு மேலே ஆராய்ச்சி அறிவு, குறிப்பிட்ட வயசுக்கு மேலே அறிவு ஜாஸ்தி, குறிப்பிட்ட வயசுக்கு மேலே எல்லை இல்லாத டெவலப்மெண்ட்டு, ஓனராக வருவாங்க. எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்கக்கூடிய ராசி மகர ராசி. 32 வயசு வரையும் கஷ்டம், 32 வயசு வரையும் கஷ்டம் நஷ்டம் எல்லாம் வரும். அதுக்கு மேலே ஒரு மேனேஜிங் ட்ரஸ்ட்டாக வரக்கூடிய ராசியும் சிகரத்தை தொடக்கூடிய ராசியும் மகர ராசி.
எனவே மகர ராசி மகத்தான ராசியாக என் அடியார்கள் எல்லோரும் நன்றாக இருப்பதற்கு வேண்டி இந்த திங்கள் இந்த தை மாதத்தில் உங்கள் ராசிக்கு சிறப்பாக சொல்லி எங்களுக்கு முழு ஆதரவு கொடுக்குமாறு வேண்டி இந்த மகர ராசியை முடித்துக்கொள்கின்றேன்.